அப்பா எவ்வளவு படிக்கட்டு என்னால ஏறவே முடியல. ஹாய், வெல்கம் गाइस. ஹாய். ஹாய். ஹாய், எப்படி இருக்க? யா, ஐ அம் ஃபைன். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க. வா போலாம். ஹேய். ஹாய். எனக்கு இந்த ஊர்ல இருக்க பெரியவங்க நிறைய பேர் தெரியும். அவங்க கிட்ட உதவி கேட்டு நம்ம ஆராய்ச்சிய நாம இங்கேயே நடத்துவோம். அப்படின்னா நட்சத்திரங்களை பத்தின ஆராய்ச்சிய நம்ம இந்த ஊர்லயே முடிச்சிடலாம்னு சொல்லு. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இதை விட நல்ல இடம் உனக்கு கிடைக்கலையா? நானு இந்த இடத்தை நீ ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்ட. நம்ம ரிசர்ச்சுக்கு இந்த இடம் தான் சரியான இடம். ஓகே, யூ ஆர் கரெக்ட். கம் ஆன், சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வா. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஓடாத. காப்பாத்துங்க. பயப்படாத, நாங்க போலீஸ். கொடுப்போம். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தேங்க்யூ. எங்க லேப்ல இருந்து தப்பிச்சு போனவனை பிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பல வருடங்களா உன்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நான் தவ இருந்துகிட்டு இருக்கேன். சாத்தானே, வேகமா வா. இந்த உலகத்துக்கு என்ன ராணியாக்கு, உனக்கு என்ன அடிமையாக்கு. சாத்தானே, நீ தீய சக்திகளுக்கு ஏதோ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கல, அதை கேள்விப்பட்டுதான் நான் இங்க வந்தேன். இந்த பூஜையை அடியோட விட்டுடு. எனக்கு இஷ்டப்பட்டதை நான் செய்வேன். கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு? இனிமே இந்த மாதிரி பூஜையை நீ செய்யக்கூடாது. சாத்தான் உலகத்துல இருந்து இப்பதான் எனக்கு தகவல் வந்தது. அந்த சாத்தானோட பேய் கூட்டம் இன்னைக்கு ராத்திரி இந்த பூமிக்கு வரப்போகுது. நீங்க எல்லாருமே அழிய போறீங்க. நான் இந்த கேமரால ஷூட் பண்ணி இந்த காட்சி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, கொஞ்சம் இந்த ஸ்டாண்ட் புடி, எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஓகே, ஓகே गाइस, ரெடி? ஷூட் பண்ண போறேன். ஓ ஷிட், பேட்டரி இன்னும் சரியா லோட் ஆகல. யா, அந்த இடத்துல கொஞ்சம் அழகா இருக்கு. come on guys. எரி நட்சத்திரம் விழுந்த மாதிரி இருக்கு. அது பக்கத்துல இருக்கு. ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ரொம்ப அழகா இருக்கு பாரு. ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமா? गाइस, எரி நட்சத்திரம் விழுறத நான் ஷூட் பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டர், நேத்து ராத்திரி எரி நட்சத்திரம் விழுந்ததா எல்லாரும் சொல்றாங்க. கட்டி விடுற கதைகளை நம்பாதீங்க. நாளை காலையில் நம்ம அங்க போலாம். நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது இல்ல இன்ஸ்பெக்டர், இந்த ஊர்ல இருக்க மக்கள் செய்வினை செய்யறது தீய சக்திகளையும் நம்புறாங்க. இப்படி எரி நட்சத்திரம் விழும்போது ஊருக்கு வெளியில இருக்க கோட்டையில புதஞ்சிருக்க தீய சக்திகள் வெளியே வரும்னு அவங்க நம்புறாங்க. இன்ஸ்பெக்டர், நானும் இந்த ஊருக்காரன் தான். எனக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கை இருக்கு. என்னாச்சு? இந்த ஆள் செத்துட்டான் போல இருக்கு. நேத்து நம்மள தள்ளி வைக்கிட்டு ஓடணும் இல்ல? கொஞ்சம் நகருங்க. வேண்டாம், தொடாத. இல்ல பரவாயில்ல. ராத்திரி கிட்டத்தட்ட 11 மணி இருக்கும். அப்ப ரிசர்ச் சென்டர்ல யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. அப்பதான் எரி நட்சத்திரமும் கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரைக்கும் எரி நட்சத்திரம் விழுந்துகிட்டே இருந்தது. நேற்று ராத்திரி
யாரோ 2 பேர் அந்த மலைக்கு பக்கத்துல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப இவனோட சேர்ந்தா 3 ஆச்சு. நடந்த அத்தனை கொலைகளும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. நீங்க எல்லாரும் ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். இந்த கொலைகளை பத்தின விசாரணைக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும். எங்க உதவி உங்களுக்கு நிச்சயம் உண்டு இன்ஸ்பெக்டர். நம்ம காலேஜுக்கு இன்னைக்கு திரும்பி போகணும்ல? ஆனா நம்ம ரிசர்ச் பண்ண முடியலையே. ஆல்ரைட், அப்ப நம்ம போலீஸ் விசாரணைக்காவது உதவி செய்யலாம். வாங்க. ஹெட் குவார்டர்ஸ்க்கு ரிப்போர்ட்ஸ் அனுப்பிடுங்க. எஸ் சார், உடனே அனுப்பிச்சிடுறேன். இந்த விசாரணை முடியாது போல இருக்கு. இன்னைக்கே 4 மணி நேரம் விசாரிச்சாங்க. ஸ்டேஷனை கிராம மக்கள் சூழ்ந்துக்கிட்டாங்க. என்ன நடக்க போதுன்னே தெரியல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்து நம்ம கண்ணு முன்னாடி தான் அந்த இடி நட்சத்திரம் கீழே விழுந்தது. அந்த சமயத்துல நமக்கு பயங்கரமான சத்தமும் கேட்டது. அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 3 பேரு செத்த விதமும் ஒரே மாதிரி இருக்குன்னாரு. உங்க யாருக்கும் இந்த மர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பமே இல்லையா? அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு டைம் இல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். இருந்தாலும் போலீஸ் விசாரணை முடியற வரைக்கும் நாம எல்லாரும் இங்கதான் இருந்தாங்கணும். நாம இன்னும் கொஞ்ச நாள் இங்க தங்குறோம்னு நம்ம காலேஜுக்கு தெரிவிச்சிடலாம். செக்யூரிட்டி இது வரைக்கும் 2 தடவை தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கான். அவன் ஒருவேளை உங்க ரிசர்ச் சென்டர்ல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாம இருந்திருந்தானா இந்த மாதிரி செத்துப்பாக வாய்ப்பு இருந்திருக்காது இல்லையா? அனாவசியமா பேசாதீங்க. ஏதோ கைதியை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறீங்க. ஷட் அப். இவன் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அவ ஏதோ டென்ஷன்ல இந்த மாதிரி பேசிட்டா. எதை பத்தி ரிசர்ச் பண்றீங்க? கூட வேலை செய்யறவங்களே அதை பார்த்து பயப்படுறாங்க. நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல உண்மை, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. பயப்படாதீங்க. நீங்க எல்லாருமே என் சிஷ்யங்க. உங்க அத்தனை பேரையும் நான் காப்பாத்துறேன். எல்லாரும் உடனடியா இந்த கிராமத்தை விட்டு போங்க. இந்த தாயத்தை உங்க வீட்டு வாசல்ல கட்டிட்டு எல்லாரும் உடனே இந்த ஊரை விட்டு போயிடுங்க. இன்னும் உங்களால என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஏற்பட போதோ தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க கோ ஸ்டாஃப்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரிசர்ச் சென்டரை உருவாக்கி இருக்கேன் தெரியுமா? ஆனா கெட்ட பேர் உண்டாக்கிட்டீங்களே, எல்லாத்துக்கும் உங்க அஜாக்கிரதை தான் காரணம்.
தயவு செஞ்சு டாக்டர் ப்ரூஸ பேச விடுறீங்களா? இங்க வேலை செஞ்ச 3 பேர் தப்பிச்சு போக முயற்சி பண்ணிருக்காங்க. அத பத்தின விசாரணையில போலீஸ்க்கு நம்ம லேப் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம கிட்ட எத்தனை பேர் வேலை பாக்குறாங்க? 75 பேர். இப்ப இருக்கிறது 72 பேர். 3 பேர் செத்து போயிட்டாங்க. இன்ஃபெக்ட் ஆன உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோ பிரயோஜனப்படல. நம்மளோட ரிசர்ச் சரியான முறையில தான் நடந்துட்டு இருக்குன்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உன்கிட்ட சில கேள்விங்க கேட்கணும். ஊரே காலியா இருக்கே, எல்லாரும் எங்க போனாங்க? இந்த ஊர்ல இருக்கிறவங்க பயந்து போய் வீட்டை காலி பண்ணிட்டாங்க. எங்க ஊருக்கே ஏதோ செய்வன வச்ச மாதிரி இருக்கு. அவங்க திரும்ப வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவங்க ஏன் இந்த அளவுக்கு பயந்து போய் வீட்டை விட்டே ஓடி போனாங்க? எரி நட்சத்திரம் விழுந்ததுதான் அதுக்கு காரணம். சாத்தானோட சக்தி பூமிக்கு வந்துருச்சுன்னு அவங்க நம்புறாங்க. இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை எல்லாம் அவங்க மனசுல வளர்த்து விட்டது யாரு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கைக்கு வந்துருச்சு. ஆனா அது நம்புற அளவுக்கு இல்ல. எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு சார். காயம்பட்ட இடத்தை பார்த்தா ஏதோ ஒரு சிங்கம் அவர் அடிச்ச மாதிரியும் இல்ல ஏதோ ஒரு காட்டு மிருகம் அடிச்ச மாதிரியும் ரிப்போர்ட்ல இருக்கு. ஆனா எந்த மிருகத்தோட கால் தடையும் அந்த ஏரியாவுல இல்ல. அந்த ஏரியாவுல மனிதர்களோட ஃபுட் பிரிண்ட்ஸ் தான் இருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு காரணம் மனிதனை தான் இருக்கணும். ஆனா இந்த ஊர்ல இருக்க ஜனங்க அதை நம்ப மாட்டாங்களே. இது ஒரு அடர்ந்த காடு. எரி நட்சத்திரம் எல்லாம் எங்க விழுந்ததுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு என்னவோ அந்த எரி நட்சத்திரம் அங்க விழுந்த மாதிரி தோணுது. அப்படியே சொல்ற? நிச்சயமா அது அங்க எங்கேதான் இருக்கணும். இல்ல இல்ல, எனக்கு என்னவோ இந்த இடம் தான் தோணுது. மிலிட்டரிக்காரங்க இங்க வந்திருக்காங்க. மிலிட்டரிக்காரங்களா? இங்க என்ன பண்றாங்க? ஏய், இன்னும் கிட்ட போனோம்னா அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்காத. அவங்க எல்லார் கையிலயும் கன்ஸ் இருக்கு, நல்லா பாரு. சரி, நாங்க போலீஸ். மை குட்னஸ், எப்படி டாடி நீங்க இங்க? அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும். இங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலான்னுதா. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்டது. பூமியில விழுந்த எரி நட்சத்திரத்தை நீங்களும் ரிசர்ச் பண்றீங்களா சார்? விழுந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ அதை பாத்தியா? அது விழுந்த காட்சியை நாங்க எங்க கேமராவிலே ஷூட் பண்ணிருக்கோம். Is it? ஆமா டாடி, அந்த அற்புதமான காட்சியை தீபக் தான் கேமரால ஷூட் பண்ணா. கேப்டன், முதல்ல அந்த கேமராவை நம்ம கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. அது ஏன் கேமரா, உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாது. ஏய் சைலண்டா இரு டாடி. உங்களுக்கு அந்த டேப் அவசியம் தேவைப்படுமா டாடி? தேவையில்லை. ஆனா அதை பார்த்தா எங்க விசாரணைக்கு ஏதாவது உதவும் தான் கேட்கிறோம். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தேவை. எக்ஸ்கியூஸ் மீ சார், தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் நம்புங்க. நாங்க இங்க இருந்து போன உடனே உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பி வைக்கிறோம். இங்க இவ்வளவு உஷ்ணமா இருக்கு. இங்க இருக்கிறவங்க எப்படித்தான் உயிர் வாழ்றாங்களோ. அதனாலதான் அந்த ஊர்ல சாவி எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு சார். எங்க ஊர்ல தீய சக்திகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே, அதை நம்புறியா? நான் அதை நம்பல சார். ஆனா முன்னுக்கு பின் முரணாத்தான் எல்லா விஷயங்களும் இந்த ஊர்ல நடக்குது. அது ஏன்னு முதல்ல நாம கண்டுபிடிக்கணும். கவனமா கேளுங்க. இந்த நிமிஷமே நடவடிக்கைகள் ஆரம்பிங்க. நம்ம ஆட்களை இந்த காட்டை சல்லடை போட்டு தேட சொல்லுங்க. ஆனா நாம செய்யறது ரகசியமாவே இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. லிசன், 3 அர்ஜென்ட் ஆர்டர் வந்திருக்கு. அமெரிக்காவில இருந்து, பிரான்ஸ்ல இருந்து, புரூனில இருந்து.
அவங்களுக்கு 24 ஹவர்ஸ்ல டெலிவரி கொடுக்கணும். டீடைல்ஸ் இதுல இருக்கு. ஓகே சார். ப்ரூஸோட நடவடிக்கைகளை தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு உதவி செய்யணும்னு எங்க அப்பா சொன்னாரு. அத பத்தின ஆர்டர்ஸ் ஏதாவது உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததா இன்ஸ்பெக்டர்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து எங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தது. ஆனா அதுல அந்த மாதிரி எதுவும் இல்லையே. ஓகே, குட் லக். தேங்க் யூ வெரி மச் மேம். ஸ்பெஷல் யூனிட்ல இருந்து வந்த இந்த எக்யூப்மென்ட் டெக்னிக்கலா நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சதுன்னா அத உங்களுக்கு நான் உடனே தெரியப்படுத்துறேன். ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னா நீங்க தயங்காம எங்க கிட்ட கேட்கலாம். வரீங்க? ஓகே. ம். நாங்க வரோம். என் பேரு நசீரா. டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கேன். நீங்க எதை பார்த்து பயந்தீங்கன்னு என்கிட்ட விவரமா சொல்லுங்க. அந்த செக்யூரிட்டியை யாரு கொன்னா? ரிலாக்ஸ், பதட்டப்படாதீங்க. நீங்க சரியான பதில் சொன்னாதான் நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. சாத்தான் வந்துட்டு என்ன விட்டுருங்க. நீங்களும் போயிடுங்க கேக்குறது. நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ். சொன்ன கேளுங்க, போயிடுங்க கேக்குறது. கொஞ்சம் அமைதியா இருங்க. சாத்தான் வந்துகிட்டு இருக்கு. உங்க எல்லாரும் உடனே போயிடுங்க. வேண்டாம், அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. வேண்டாம், நான் சாக போறேன். கண்ணை எடுக்காதீங்க. சாக போறேன். அந்த கண்ணை கீழே போடுங்க. சொன்ன கேளுங்க, கீழே போடுங்க. டாடி, டாடி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவர் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. எனக்கு என்னமோ இதுல மர்மங்கள் இருக்கும்னு தோணுது. ஆமா சார், அப்பதான் நடந்த உண்மைகள் என்னன்னு நமக்கு தெரியும். நீங்க எல்லாரும் யாரு? என்னோட பண்ணிடாதீங்க, என்ன விட்டுடுங்க. வேண்டாம், என்னோட பண்ணிடாதீங்க, என்ன விட்டுடுங்க. யாரும் வராம பாத்துக்கோங்க. போங்க. ராத்திரி நேரத்துல உங்க கிராமத்தை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நேத்து ராத்திரி என் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிராமத்தை காவல் காக்கிறதுக்கு வந்திருக்கான். அந்த சமயத்துல சில மர்ம மனிதர்கள் மாயாவை காட்டுக்குள்ள எடுத்துட்டு போறத பார்த்திருக்கான். அப்ப இவன் மாயாவை காப்பாத்த முயற்சி பண்ணிருக்கான். அந்த மர்ம மனிதர்கள் கூட போட்ட சண்டையில இவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் செத்துட்டாங்க. கடவுள் புண்ணியத்துல இவன் பொழைச்சுக்கிட்டான். நீ மர்ம மனிதனை பாத்தியா? இந்த விஷயம் உண்மைதானா? ஆமா, பார்த்த இன்ஸ்பெக்டர்.
அப்படின்னா அந்த மாயாவை அவன் தான் தூக்கிட்டு போனானா? எல்லாமே புரியாத புதிரா இருக்கு. என்ன நடக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய ஆட்களை கூட்டிட்டு வந்து நாம இந்த இடத்தை கண்காணிக்கணும். அப்பதான் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். மாயா, 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 எங்க இருக்க? மாயா, இப்படி சிதறி கிடக்குறாங்களே, பாம்பு அடிச்சிருக்குமோ? அப்படி தெரியல. மிருகம் ஏதோ வேட்டையாடு மாதிரி இருக்கு. ஆமா சார், நகை, கீரட், பல்லோட அடையாளம் எல்லாமே தெரியுது சார். சரி, இப்படி செய்யக்கூடிய மிருகம் எது? திஸ் இஸ் கமாண்டோ காலிங் ராபர்ட். ஓ ச்சே, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் சார். சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. ட்ரை பண்றேன் சார். இந்த விஷயத்தை கண்டுபிடிக்காம தான் திரும்பி போணுமா? இதை நினைக்கும் போது அவமானமா இருக்கு. டேய் சர்ஜன், என்ன விஷயம்? என் ரேடியோல சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கும் அந்த மர்ம மனிதர்கள் தான் காரணமா? சரி, அப்ப அவங்க ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு ரேடியோ கொஞ்சம் டியூன் பண்ணி பாரு. அவங்க ஊர் பாட்டு வரும். அவங்க ஊரு பாட்டை கேட்கணும்னு ஆசையா இருக்கா உனக்கு? ஏய், எதுக்கு அடிக்கிற? என்ன கிண்டலா இருக்கா? ரிசர்ச் சென்டர்ல இருக்கிற 9 டாக்டர்கள் காட்டுக்குள்ள போயிருக்கிறதா இப்பதான் தகவல் வந்தது. ஆனா அவங்க எதுக்கு போயிருக்காங்கன்னு சந்தேகமா இருக்கு. சரி, இங்க என்ன நடக்குது? அந்த ஆபத்தான காட்டுக்குள்ள அவங்களுக்கு என்ன வேலை? அவங்கள உடனே தடுத்து நிறுத்தணும். அப்படின்னா இப்பவே நம்ம ஆளுங்களோட நாங்க போய் அவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்துறேன். அப்ப உங்க கூட நாங்களும் வரோம் இன்ஸ்பெக்டர். வேண்டாம், நீங்க எங்கேயே ரெஸ்ட் எடுங்க. நாங்க உங்க கூட வந்தோம்னா உங்களுக்கு உதவியா இருக்கும் தான் சொன்னோம்.
தேடிட்டு இருக்க பொண்ணு இவதான். இவ சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கா. அப்போ உடனே இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவோம். டாக்டர், போலீஸ் பெட்டாலியன் இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கேன். எவ்வளவு தூரத்தில் இருக்காங்க? 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்காங்க. இப்ப நாம என்ன பண்றது டாக்டர்? அப்படின்னா அவங்க நம்மள நெருங்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. இந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு கமாண்டர். நாம ஒண்ணு செய்வோம். இந்த பொண்ணை பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு கூட்டிட்டு போவோம். அப்பதான் இவளை காப்பாத்த முடியும். புரிஞ்சுதா? எஸ் சார். அந்த புல்லட் சத்தம் எங்க இருந்து கேட்டுச்சு? அந்த புதர்ல இருந்து தான் கேட்டுச்சு. இங்க என்ன நடக்குது இன்ஸ்பெக்டர்? நம்ம உயிருக்கு ஆபத்து. சீக்கிரம் வாங்க. ஏய், என்னாச்சுடா? யார் நீ? நான் தான் டாக்டர் ப்ரூஸ். புல்லட் சத்தம் கேட்டுச்சு. நீங்க தான் ஷூட் பண்ணீங்களா? எங்க ஆளுங்க தான் சுட்டாங்க. ஷூட் பண்ணதுக்கு காரணம்? சில வேற்று கிரக மனிதர்கள் அந்த பகுதியில பார்த்தேன். அவங்க எங்களை தாக்குவாங்கன்னு பயந்து எங்க ஆளுங்களை ஷூட் பண்ண சொன்னேன். வேற்று கிரக மனிதர்களா? அப்படி யாரையும் நாங்க பார்க்கலையே. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? என் மேல நம்பிக்கை இல்லைன்னா அதுங்களை நான் காமிக்கிறேன். எங்க இருக்காங்க அவங்க? இங்க அப்படி யாரும் இல்லையே. நாம இங்க வரணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுங்க எல்லாம் தப்பிச்சு போயிருக்கலாம். அது மிருகத்தை விட பயங்கரமானது. உங்களால எதிர்த்து போராட முடியாது. மூடு வாய. என்ன பேசுற நீ? எங்க எல்லார்கிட்டயும் கன்ஸ் இருக்கு. மார்டன், நீங்க இந்த காட்டுக்குள்ள எதுக்காக வந்தீங்க? ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து வந்து இறங்கின வேற்று மனிதர்களை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஸ்பேஸ் ஷிப் எங்க இருக்கு? அதை நான் பார்க்கணும். என்ன அங்க கூட்டிட்டு போங்க. அந்த எரி நட்சத்திரம் எப்ப பூமியில வந்து விழுந்ததோ அப்பதான் ஸ்பேஸ் ஷிப் வந்திருக்கு. ரிசர்ச் சென்டர்ல இருந்து அந்த காட்சியை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். என்ன இடம் கரெக்டா சொல்ல முடியுமா? அது இப்ப மிலிட்டரிக்காரங்க சீஸ் பண்ணி இருக்கிற இடத்துல வந்து விழுந்தது. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் இல்ல. நீ போய் சொல்ற. நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் நான் சொன்னது உண்மை. எரி நட்சத்திரம் கண்டிப்பா பூமியில விழுந்தது. ஸ்பேஸ் ஷிப்பா இருக்குன்னு ஒரு டவுட் வந்தது. என் ஆளுங்களை உடனே அங்க கூட்டிட்டு போனேன். ஸ்பேஸ் ஷிப்பை திறந்துகிட்டு வேற்று கிரக மனிதர்கள் வெளியில வர்றதையும் நான் பார்த்தேன். திடீர்னு எல்லாம் காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு. அப்புறம் இதுவரைக்கும் அதுங்களை பார்க்கல. அப்ப நீ சொன்ன ஸ்பேஸ் ஷிப் என்னாச்சு? காத்துல கரைஞ்சிருச்சா? உடனே மிலிட்டரிக்காரங்க பெரிய பெரிய கண்டெய்னர்ஸோட அந்த இடத்துக்கு போட்டாங்க. அங்க இருந்த ஸ்பேஸ் ஷிப்பை அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப வேற்று கிரக மனிதர்களை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல வரீங்களா? இந்த மாதிரி கதை விடுறதை விட்டுட்டு உண்மை என்னன்னு சொல்லுங்க. இவன் நம்ம கிட்ட நல்ல கதை விடுறான். இதை நம்பாதீங்க இன்ஸ்பெக்டர். இப்ப நீங்க சொல்றத நம்புறோமா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க உடனே உங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்களை சரண்டர் பண்ணிடுங்க. அது முடியாது. உங்களோட இந்த ஆர்டரை என்னால ஏத்துக்க முடியாது இன்ஸ்பெக்டர். இது எங்க உயிரோட சம்பந்தப்பட்ட விஷயம், மறந்துடாதீங்க. அது எங்க பாதுகாப்புக்கு தான் இருக்கு. சார், சார் எங்க இருக்கீங்க? சார், அடிமப்பேட்டை. எதுக்கு இப்ப கத்துற? என்ன விஷயம் சொல்ல? மாயா உயிரோட வந்துட்டா. உண்மையவ சொல்றீங்க? அவ இப்ப எங்க இருக்கா? உண்மைதாம்மா.
இன்னைக்கு காலையில் தான் வந்தா. ஆனா இப்ப அவ மிலிட்டரிக்காரங்க கூட இருக்கா. அவங்க கஸ்டடியில் தான் இருக்கா. சரி, அவ எப்படி உயிர் படைச்சான்? அத பத்தி எல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது. விஷயத்தை உங்கள்ட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். அது மட்டும் இல்ல, அந்த மாயாவுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கான். அதையும் அங்கதான் கேள்விப்பட்டோம். இந்த இடத்துல யாரோ எதையோ எரிச்சிருக்காங்க போல இருக்கு. அதுங்க நேத்து நைட் எங்க ஹை பவர்ட் புல்லட்ஸ் பட்டு சாம்பல் ஆயிருக்கலாம். மத்ததுங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்றத கவனமா கேளுங்க. இன்ச் பை இன்ச் எல்லாம் எடுத்து நல்லா தேடுங்க. வேலை முடிஞ்ச உடனே எல்லாரும் இந்த இடத்துல சந்திப்போம். தடயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. அதுங்க இந்த பக்கம் தான் தப்பிச்சு போயிருக்கு. உனக்கு என்னாச்சு நசீரா? உயிரோட தானே இருக்கா? நசீரா இன்ஸ்பெக்டர், நசீரா கொண்டா இருக்கதுல. நசீரா அந்த மர்ம மனிதர்களை சுட்டு பொசிக்கிற. அதுங்களை உடனே அழிக்கிறேன்னா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. போங்க இங்கிருந்து. நீங்க சொல்ற தேவையில்லாத விஷயத்தை கேட்க எனக்கு இப்ப நேரம் இல்ல. இதுக்கு மேலேயே இங்க இருந்தீங்கன்னா உங்க 2 பேரையும் நான் சாம்பலாக்கிடுவேன். அனாவசியமா உளறிட்டு இருக்காத. எங்களை பத்தி உனக்கு தெரியாது. உன்னோட தீவினை செயலால மாயா இன்னைக்கு பைத்தியம் பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கா. வாய மூடுறா. அந்த மாயாவ நீ காட்டுக்குள்ள என்ன செய்ய போனேன்னு எனக்கு தெரியும்டா.
எதுக்காக இப்படி பண்ணீங்க? நாங்க வரதுக்கு முன்னாடி எதுக்காக அந்த பாடியை புதைச்சீங்க? நீங்க எல்லாரும் இந்த காட்டை விட்டு வெளியில போறது நல்லது. அதுங்களை பிடிக்கிற வழி எங்களுக்கு தான் தெரியும். என்ன சத்தம் அது? என்னாச்சு டாக்டர்? அதுங்க அங்கதான் இருக்கணும். ஆமா, நில்லுங்க. என்ன நடக்குதுன்னு விவரமா சொல்லுங்க. நீங்க வாங்க போலாம். இது என்னால பார்க்கவே முடியல. யார் இந்த வேலையை செஞ்சாங்க? டானி, இது எப்படி நடந்தது? டாக்டர், எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண? நீ தானே உங்க ஆளுங்களை வச்சு உங்களை கொன்ன. கையடிங்க இன்ஸ்பெக்டர். அது இந்த ஊர்ல இருக்கிறவங்களையும் ஏன் ஆளுங்களையும் கொன்னு இருக்கு. நீங்க ஏன் மேல சந்தேகப்படுறீங்க? அளவுக்கு அதிகமா பேசிக்கிட்டு இருந்தா உங்க எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன். என்னடா சொன்ன? டாக்டர் ப்ரூஸ், வார் வெப்பன்ஸ் நீங்க வச்சிருக்கிறதுனால நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நான் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற டாக்டர் ப்ரூஸ் உடனே ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவர் மேல எந்த சார்ஜ் ஷீட்டும் இருக்கக்கூடாதா? விடுதலை பண்ணக்கூடாது. ஏலியன்ஸை கொல்றதுக்காக தான் டாக்டர் இந்த மாதிரிலாம் பண்றாருன்னு அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இல்லையா? என்ன நடந்ததுன்னு நமக்கே தெரியாது. நான் சொல்றேன், ஏரி நட்சத்திரம் விழுந்த பகுதிக்கு நமக்கு முன்னால அந்த டாக்டர் போனதா சொல்றான். அப்படி நடந்திருக்க வாய்ப்பில்லை. டாடி, நீங்க அந்த டாக்டரை விசாரிச்சா நிறைய உண்மைகள் தெரிய வரும். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை நசீரா. இப்படி நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்ன தைரியம் இருந்தா இப்படி பேசுவ? என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நம்ம மேலதிகாரிங்க உங்களை பத்தி கேவலமா பேசுறாங்க டாக்டர் ப்ரூஸ். இனிமே நம்மள தேடி ரெகுலர் கஸ்டமர்ஸ் கூட வர மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க ஒருத்தர் தான். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் உங்களுக்கு சஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க உங்க வீட்டை பார்த்துட்டு போலாம். நீங்க ரிட்டையர் ஆகி வயசான காலத்துல உங்க வீட்டுல நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்த விட்டு போனா போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லிடுவேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னோட உதவி இல்லாம ஒரு ஸ்டெப் கூட உங்களால எடுத்து வைக்க முடியாது. டாக்டர் ப்ரூஸ், நமக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுத்திருக்காங்க. அப்ப என் வழிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. நான் எப்பவும் நல்ல முடிவு தான் எடுப்பேன். மர்ம மனிதர்களை வேட்டையாடலாம். நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, அதுங்களை வேட்டையாடுறது அவ்வளவு சுலபம் இல்ல. நம்ம ஜெனரல் சர்ச் வாரண்ட் இல்லாம லேப சோதனை போட்டத பெரிய தப்புங்கிறாரு. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? சட்டத்தை பத்தி எல்லாம் இப்ப பேசிக்கிட்டு இருந்தானா இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா நடக்க கூடாது ஏதாவது நடந்துச்சுன்னா நாம பிரச்சனையில மாட்டிப்போம் இன்ஸ்பெக்டர். எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலை இல்ல. இந்த ஏரியாவை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு தேவை. அவர் ஒருத்தர் என் கூட இருந்தாலே போதும். அந்த மர்ம மனிதர்களோட டிஎன்ஏ படி பார்த்தா அதுங்க நிச்சயமா நீர்த்தேக்கங்கள் பக்கத்துல தான் இருக்கணும். ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட. அதுங்களுக்கு செக்ஸ்ஃபுல் ஹார்மோன்ஸ் அதிகமா சுரக்கும். சாதாரண மனிதர்களை விட அதுங்களுக்கு செக்ஸ் ஃபீலிங்ஸ் ஜாஸ்தி. நீங்க ஒரு உண்மையை மறந்துட்டீங்க. உங்க உடம்புல இருந்து எடுத்த டிஎன்ஏவை தான் நாம அதுங்களுக்கு கொடுத்திருக்கோம். உன் டிஎன்ஏவும் அதுல கலந்து இருக்கு. அதெல்லாம் வந்துருச்சு டாக்டர்.
ஏன் என்ன போக விடாம தடுத்தீங்க? உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தான் தடுத்தேன். என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். கையெடுங்க. சரி போலாம் வா. பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. என்ன இதெல்லாம்? நடக்க கூடாததுல இங்க நடக்குது. இங்க நிறைய மர்மங்கள் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்காக வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. முதல்ல எங்களை விடுங்க. எங்க ரெண்டு பேரையும் கட்டி போட உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அத்துமீறி நுழைஞ்சவங்கள நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நாங்க இங்க வந்தது நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்படின்னா அந்த மர்ம மனிதர்களை நீங்க தான் உருவாக்கிட்டீங்க. சட்ட விரோதமா நீங்க குளோனிங் மனிதர்களை உருவாக்குறீங்க. அரசாங்கத்துக்கு நீங்க பண்ற வேலை தெரிய வந்ததுன்னா நிச்சயமா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். வாய மூடி. நாங்க பண்ற வேலையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏகப்பட்ட பணத்தை இதுல முதலீடு செஞ்சிருக்கோம். பைத்தியம் மாதிரி பேசுற. நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது சட்டப்படி குற்றம். விட மாட்டேன். உங்க யாரையும் நான் விட மாட்டேன். நீங்க தப்பிக்க முடியும்னு கனவுல கூட நினைக்காதீங்க. வாயமூடு இன்ஸ்பெக்டர். புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்காத. உனக்கு உன் உயிர் மேல ஆசை இருந்தா ஏன் விஷயத்துல குறுக்கிடாத. மனிதர்களோட டிஎன்ஏ எடுத்து நீங்க இந்த குளோனிங்க உருவாக்குறீங்க. இயற்கைக்கு விரோதமா செயல்படுறீங்க. இது ரொம்ப அநியாயம். இதுக்கெல்லாம் நீங்க நிச்சயம் அனுபவிச்சே தருவீங்க. சார், டிபார்ட்மெண்ட் ஆளுங்க நம்ம லேப சோதனை போட வந்திருக்காங்க. என்னதான் வேணுமா உங்களுக்கு? எதுக்கு எடுத்தாலும் நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அவங்களை வெளியிலேயே நிறுத்தி வைங்க. அதுக்குள்ள இந்த குளோனிங்ஸ் எல்லாம் மறைச்சு வைப்போம். எஸ் டாக்டர். எங்க ஆளுங்க ரெண்டு பேரும் உங்க ரிசர்ச் சென்டருக்கு வந்திருக்காங்க. அவங்கள பத்தின எந்த தகவலும் இது வரைக்கும் கிடைக்கல. அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ தான் இங்க வந்தோம். உங்க ஆளுங்க தான் அனுமதி இல்லாம எங்க லேபுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க. இது உங்களுக்கு தப்புன்னு தெரியலையா? ஆல்ரைட், நீ கோவப்படாத. எப்படியோ நீங்க இங்க வந்துட்டீங்க. உங்க சந்தேகத்தை தீர்த்துட்டு போயிடுங்க. எங்க லேப் மொத்தத்தை நீங்க தாராளமா சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் எங்களை நம்புங்க. சந்தேகப்படுற மாதிரி இங்க எதுவும் இல்லை. அப்படின்னா மத்த இடத்த நீங்க பார்க்க விரும்பலையா? இந்த இடத்துல நீங்க எதையும் பார்க்கலன்னு கையெழுத்து போடணும். எங்க ரெண்டு பேரையும் நீங்க கொண்டு போட்டாலும் சரி, நாங்க கையெழுத்து போட மாட்டோம். வாயை மூடிக்கிட்டு உட்காரு. உங்க நோக்கம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க உருவாக்கின குளோனிங் மனிதர்கள் தப்பிச்சுட்டாங்க.
அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக பல பேரை பலிவாகிட்டு இருக்கீங்க. நீ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட. என் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் இது வரைக்கும் உயிரோட இருந்ததில்ல. எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சாங்க? வர வர இவங்களுக்கெல்லாம் பொறுப்பே இல்லாம போயிடுச்சு. அதுங்களுக்கு ஏன் மயக்க மருந்து குடிக்கல? டாக்டர் சீக்கிரம், அதுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓ, அறிவு கட்டவனுங்க. இந்த ரூம் இழுத்து போட்டுங்க. என்ன நடந்தது? உறுப்புகளை வெளியே எடுக்கிறதுக்காக அதுங்களை லேபுக்கு கூட்டு போனோம். ஆனா ஒத்துழைக்க மாட்டேங்குதுங்க. நம்ம ஆளுங்களா எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டாங்கன்னா நம்ம லேப் என்னத்துக்கு ஆவறது? தேவையில்லாம இங்க இருக்கிற ஆளுங்களை திட்டாதீங்க. அவங்க யாரும் இங்க சும்மா உட்கார்ந்து இருக்கல. கையால் ஆகாதவனுங்க. அவனுங்களுக்காக நீங்க வீணா வக்காலத்து வாங்காதீங்க. மயக்க மருந்து கொடுத்தீங்களா இல்லையா? ஏற்கனவே கொடுத்துட்டோம் டாக்டர். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்படியாவது காப்பாத்துங்க. இதோட உறுப்புகளை டெலிவரி பண்ண வேண்டியிருக்கு. நீங்க இதை பாத்துங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். அதுக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுங்க. கொடுத்தோம் சார், ஆனா வேலை செய்யல. மயக்க மருந்து கொடுக்க வேண்டியதானே? அது நம்மகிட்ட ஸ்டாக் இல்ல டாக்டர். கொஞ்சம் இருங்க. நீங்க விஷவாயுவை யூஸ் பண்ணா புதுசா உருவாக்கின டோனிங்லாம் இறந்துரும். நாம அந்த கேஸை யூஸ் பண்ணலனா அதுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதே. யூஸ் பண்ணா நம்ம ஏரியா முழுக்க அது பரவும். புது டோனிங் எல்லாம் இறந்து போயிட்டா இது வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் லாஸ் ஆயிடும். கரெக்டான முடிவை எடுக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்க அஜாக்கிரதையால தான் குளோனிங் எல்லாம் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுச்சு. சீக்கிரம் வாங்க. அதுங்க மேல புல்லட்ஸ் பட்டா ஏன் அதுங்க சாவ மாட்டேங்குது? இந்த மாதிரியான மாறுதல்கள் அதுங்க உடம்புல ஒரு சில நேரத்துல ஏற்படுது.
இடத்தையும் அடியோட அழிங்க. அவங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடைக்க கூடாது. ஒரு எரி நட்சத்திரம் விழுந்ததாலதான் இந்த இடம் அடியோட அழிச்சு போச்சுன்னு அவங்க எல்லாரும் நம்பணும். சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். இப்பதான் இன்டர்னல் செக்யூரிட்டி இருந்து மெசேஜ் வந்துச்சு. மீதம் இருந்த ஸ்பேஸ் ஷிப்பை நாசா சோதனை பண்ணிருக்காங்களாம். ஆனா அந்த பாகங்கள் எல்லாம் ஸ்பேஸ் ஷிப்புக்கு சொந்தமானது இல்லைன்னு நிரூபணம் ஆயிருக்கு. அது ஸ்பேஸ் ஷிப்னு நாம இவ்வளவு நாள் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். அதெல்லாம் ஏதோ சேட்டலைட்டோட பாகங்களாம். தட்ஸ் ஆல். எரி நட்சத்திரம் வந்து சேட்டலைட்ல மோதினதுனால அது உடைஞ்சு பூமியில விழுந்திருக்கு. இதுதான் அன்னைக்கு ராத்திரி நடந்த இன்சிடென்ட். இருந்தாலும் நம்ம விஞ்ஞானிகள் அதை தீவிரமா பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நமக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் கைக்கு வந்துடும். அப்போ வேற்று கிரக மனிதர்கள் கிடையாது. இவ்வளவு நாள் நாம அதை பத்தி கேட்ட விஷயங்கள் எல்லாம் வெறும் கட்டுக்கதை தானா? அந்த டாக்டர் ப்ரூஸ் சரியான ஏமாத்துக்காரன். எஸ், யூ ஆர் ரைட். அப்ப இத்தனை நாள் நாம எல்லாம் ஏமாந்துகிட்டு இருந்திருக்கோம் இல்ல சார்? சாத்தானே, அவங்க உருவாக்கின மர்ம மனிதர்களை எனக்கு அடிமைகளாக்கு. நம்ம விஷயங்கள் அந்த சூனியக்காரிக்கு எப்படியே தெரிஞ்சிருச்சு. அவ ஊர் மக்களுக்கு சொன்னாலும் சொல்லிடுவா. அவளை தீர்த்து கட்ட நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அவ கதை முடிய போகிறா. அறிவு கெட்டவனுங்களா? என்ன அழிக்க திட்டம் போடுறீங்களா? நான் உங்களை அழிச்சு காட்டுறேன். இந்த புத்தர் கோவில் தான் இவங்க ரெண்டு பேருக்கு பாதுகாப்பானது. நம்ம உடனே ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு வந்துடலாம். இன்ஸ்பெக்டர், அவங்களுக்கு இந்த இடம் பாதுகாப்பா இருக்கும்னு எனக்கு தோணல. ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அவங்களுக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்காங்க சொல்லுங்க? கவலைப்படாதீங்க. இந்த கோவில்ல இருக்கிற புத்த பிட்சுக்கு எங்களை பத்தி தெரியும். அவர் எங்களை பார்த்துப்பாரு. சரி, நாங்க வர வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. பேஸ்மெண்ட்டுக்கும் லேபுக்கும் கிட்டத்தட்ட 500 மீட்டர் இடைவெளி இருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க ரொம்ப உஷ்ணமா இருக்கு. காத்தே வரல. ஜன்னெல்லாம் திறந்து விடுங்க.
ரொம்ப வேர்க்குது. ஹார்ட் அட்டாக் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. போங்க. நசீராவும் இன்ஸ்பெக்டரும் எங்க போனாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையாங்கிற முடிவை கூட நம்மளால எடுக்க முடியல. நசீராவோட அப்பாவுக்கு கூட இப்ப உடம்பு சரியில்லாம இருக்கு. எப்படி இவ்வளவு கொடூரமா அவங்களால நடந்துக்க முடியுது? குளோனிங் பண்ணி அப்புறம் அழிக்கிறாங்களா? என்ன இது அநியாயம்? ஒரு உயிரை உருவாக்கி அதை கொல்லணும்னு நினைக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? இப்படி ஒரு காரியத்தை செய்ய அவங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? மனுஷங்களா மிருகங்களா? இன்ஸ்பெக்டர், அந்த டாக்டர் கும்பல சீக்கிரம் அழிச்சே ஆகணும். ஆமா, இன்ஸ்பெக்டர் எங்க? இன்ஸ்பெக்டர் வெளியே போயிட்டாரு. அவர் உன்னை பார்க்க இங்க நிறைய தடவை வந்தாரு. உன்னை காப்பாத்தினவரே அவர்தான் நசீரா. எங்க அப்பா எங்க? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்க, அவர் ஏன் என்ன பார்க்க வரல? எங்க அப்பாவுக்கு என்னாச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஒண்ணும் ஆகல நசீரா. எங்க அப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. நீயாவது சொல்லு. நான் இப்ப சொல்ற விஷயத்தை கேட்டு நீ டென்ஷன் ஆக கூடாது. உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உயிருக்கு போராடிட்டு இருக்க அவரை நாங்க ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கோம். இப்போ அவர் எப்படி இருக்காரு? நான் அவரை உடனே பார்க்கணும். என்ன அவர்கிட்ட உடனே கூட்டிட்டு போங்க. ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க. மா, டாடிக்கு மேஜர் ஹார்ட் பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யணும்ங்கறாங்க. அவருக்கு நாம ஒரு புது ஹார்ட்டை கொண்டு வந்து கொடுக்கணும். உங்க அப்பாவுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு.
ஒரு பொது ஆற்ற கொண்டு வந்து பொருத்தணும்னா எப்படி முடியும்? டாக்டர் சொத்துக்கிட்டாங்கன்னா நான் வேணா என்னோட ஹார்ட்ட உங்க அப்பாவுக்காக உயிரை தியாகம் பண்ண வேண்டியது நான் தான்மா. நசீரா, குளோனிங் மனிதர்கள் எதுக்கு உருவாக்குறாங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால உபயோகம் இருக்கு. உனக்கு ஏன்னு புரிஞ்சுதா? புரியுது. குளோனிங் மனிதர்களை உருவாக்கி அதுங்க உறுப்புகளை பணக்காரங்களுக்கு வித்துடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல விஷயம். உறுப்புகள் பாதிக்கப்பட்டு செத்து போறவங்களுக்கு இது நிச்சயமா உபயோகப்படும். அவங்களுக்கு மறு ஜென்மத்தை கொடுக்கும். ஃபியூச்சர்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஒரு உயிரை சாகடிச்சு இன்னொரு உயிரை பழைக்க வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நம்ம உடனடியா ரிசர்ச் சென்டருக்கு போயிட்டு ஒரு ஹார்ட் எடுத்துட்டு வந்து உங்க அப்பா உடம்புல அதை பொருத்தணும். ஏன் பேச மாட்டேங்கிற? உங்க அப்பாவுக்கு அது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா? நாம அப்படி செய்யலன்னா உங்க அப்பா செத்துருவாரு. நாம தான் அவர் உயிரை காப்பாத்தணும். அந்த கடமை நமக்கு இருக்கு. இன்ஸ்பெக்டர், அந்த மிருகங்களோட ஹார்ட் எங்க அப்பாவுக்கு தேவையே இல்லை. டாக்டர் ப்ரூஸ் ரொம்ப நாளா இந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் உருவாக்கின மனிதர்கள்ல இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. நீ கூட்டிட்டு வந்த அன்னைக்கு ராத்திரியே அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. அவங்க உடம்புல ஏகப்பட்ட காயங்கள் இருந்தது. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவங்க 2 பேரும் இப்ப இங்க இல்ல. அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோங்கிற பயத்துல நான் தான் அவங்க 2 பேரையும் கோயிலுக்கு பின்பக்கம் இருக்கிற குடில்ல கொண்டு போய் தங்க வச்சேன். அங்க என்ன நடந்ததுன்னே தெரியல. அடுத்த நாள் காலையில நான் போய் பார்க்கும்போது அவங்க 2 பேருமே அங்க இல்ல. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். எங்க இருப்பாங்க அந்த 2 பேரும்? அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான் இன்ஸ்பெக்டர். அவங்க 2 பேரும் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நிச்சயமா அவங்க 2 பேரும் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதிக்கு தான் போயிருக்கணும். ஆனா கிராம மக்களே இப்ப ஆபத்துல இருக்காங்க. டாக்டர் ப்ரூஸ் உருவாக்கின மர்ம மனிதர்களை எல்லாம் அந்த சூனியக்காரி தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உடனே உங்க அப்பாவை பார்க்கணும். அவர் தூங்கிட்டு இருக்காரு. இப்ப அவரை பார்க்க முடியாது. நாளை காலையில வாங்க. ஏய், இன்ஸ்பெக்டர் தான் அவசரமா பார்க்கணும்னு சொல்றாருல. அங்க யாருன்னா வந்திருக்காங்க? நான் உங்க அப்பாவை பார்க்கணும். இங்க நடக்கிறதுல அவர்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உங்க எல்லார் உயிரும் ஆபத்துல இருக்கு. அவர் உடனே கூப்பிடுங்க. இந்த ஊர்க்காரங்களை எல்லாம் காப்பாத்தி ஆகணும். அம்மா, அப்பா இப்ப என்ன சொல்றீங்க? சொல்றாங்க சொரக்காயில உப்பு இல்லைன்னு. கமாண்டர்ஸ் எல்லாரும் கன்ஸோட ரெடியா இருங்க. எந்த சமயத்திலும் தாக்குதல் எல்லாரும் ஒரே இடத்துல இருங்க. அந்த மனிதர்கள் கண்ணப்பட்ட ஷூட் பண்ணிடுங்க. அப்பா சீக்கிரம் வாங்க. எல்லாரும் சீக்கிரம் வாங்க.
யூனிட் ரிப்போர்ட்டிங் சார். அந்த டாக்டர் கும்பல் இந்த காட்டு பகுதிக்குள்ள தான் இருக்கு. சரியா சொல்லுனா 100 கிலோமீட்டருக்குள்ள தான் அவங்க இருக்கணும். அவங்கள தீர்த்து கட்டலாம் வாங்க. எல்லாரும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. நாம காட்டோட அந்த பகுதிக்கு போயாகணும். அங்க நம்ம ஆட்கள் இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு அடைக்கலம் கொடுப்பாங்க. சீக்கிரம் கிளம்புறீங்களா? நாம இங்க இருந்து போறதுக்கு ஏதாவது வெஹிக்கிள்ஸ் கிடைக்காதா? இங்க இருந்து போறது ரிஸ்க். நாம போற வழியில இடையூறு ஏற்படலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க டாக்டர். நிலைமை தெரியாம பேசுறீங்க. நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு எதிர்பார்க்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இன்ஸ்பெக்டர் தான். அவனை முதல்ல அழிக்கணும். நடந்ததை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல டாக்டர். இங்க இருந்து போனதோ இதை விட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம ஆரம்பிச்சுட்டே போச்சு. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடலாம் டாக்டர். லேட் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு. வாங்க வாங்க. என்ன நடக்குது? யார் நம்ம தாக்குறாங்க? நம்ம கேம்பை யாரோ பாக்குறாங்க. யார் அவங்க? யார் நம்மளை தாக்குறாங்க? யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு நம்மளை பத்தின ரகசியம் தெரிஞ்சிருக்கும். என்ன ஆனாலும் சரி அவங்களோட எதிர்த்து போராட முடியுமா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு சரியான பதிலடி நான் கொடுக்கிறேன். இப்ப ஜெனரலுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? வெரி பேட். அவர் இன்னமும் கோமால தான் இருக்காரு. 2 கிட்னிஸும் டேமேஜ் ஆயிடுச்சு. அவர் உயிரை காப்பாத்த எங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல எதையும் சொல்ல முடியல. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸ நான் பார்த்ததே இல்ல. ஆபரேஷன் முடிய வரைக்கும் காத்து. நில்லுங்க. அதுங்க இங்கதான் எங்கேயோ இருக்கு. அதுங்க உடம்புல ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது.
என்னோட சக்தியை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் உங்க எல்லாரையும் தூக்கிட்டு வர சொன்னேன். நீங்க உருவாக்கின மர்ம மனிதர்கள் இன்னைக்கு என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க. இவங்க என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்கன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம், புரிய வைக்கிறேன். உங்களை உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். இப்ப எங்களே எதுக்குறீங்களா? உருவாக்குன எனக்கு உங்களை அழிக்கவும் தெரியும். மரியாதையை எங்களை விட்டுருங்க. புத்த பகவானே, அந்த சூனியக்காரி கிட்ட இருந்து இந்த கிராம மக்களை காப்பாத்துறதுக்கு உண்டான சக்தியை எனக்கு கொடு. என்னடி பாக்குற? என் ஆளுங்க உன்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்களா? கேள்வி, நீ யாரு? தீய சக்திகளோட உலகத்துக்கு இப்ப நான் ராணி. நீ பேய்களை கட்டுப்படுத்துற மந்திரக்காரி, ஒரு சூனியக்காரி. ஏய், நீ உன் சுயநலத்துக்காக உருவாக்கின மர்ம மனிதர்களை சாத்தானோட உதவியால நான் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். இத வச்சு இன்னும் என்னென்னலாம் செய்ய போறேன்னு பாரு. நில்லுங்க. நீங்க யாரும் அவசரப்படாதீங்க. வர்றவன் சாதாரணமானவன் இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்தவன். என்ன நடக்குது? பயப்படாம என் கூட வாங்க. வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை. என்ன பாக்குற? வந்து சுடுடா. கொல்லுங்க.
இன்ஸ்பெக்டர் நசீரா சூனியக்காரி, நீ அவங்க 2 பேரையும் என்ன செஞ்ச? சாத்தானுக்கு பலி கொடுத்துட்ட. செய்வின வேலைகளை இப்பவே நிறுத்திடு, இல்லனா நீ அடியோட நாசமாயிடுவ. உனக்கும் ஆகலி நசீரா? எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ் அதுங்களை சுற்றாதீங்க. இவங்களுக்கு இன்னும் மயக்கம் தெரியலையா? நீ நினைக்கிற மாதிரி உன் மந்திரத்தை வச்சு அந்த மனிதர்களை உருவாக்க முடியாது. வாய மூடுறே. நீ வாய மூடு. அதுங்களை உருவாக்க நான் எவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா நீ உன் மந்திர சக்தியால எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்ட. அனாவசியமா பேசின நாக்க அறுத்துருவேன். ஏதோ கெட்ட வாட வருது. அதுங்கெல்லாம் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். இன்னும் எவ்வளவு நேரம் தான் உன்னுடைய தெய்வ சக்தியால என்னை தடுத்து நிறுத்துவேன்? இனிமேலும் நீ அப்பாவி மக்களை அழிக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு ஒரு பாடம் புகட்டி உன் தீய சக்திகளை நான் அழிச்சே தீர்வேன். புத்தம் சரணம் கச்சாமி, சரணம் கச்சாமி, சரணம் கச்சாமி. இந்த இடம் ஏன் இவ்வளவு குளிரா இருக்கு? எல்லாரும் அலர்ட்டா இருங்க. எந்த நேரத்துல வேணாலும் தாக்குதல் நடக்கலாம். சாத்தானே, சீக்கிரம் வா. நான் இழந்த சக்தியை எனக்கு திரும்பத்தா. தெய்வ சக்தியால என்ன செயலிழக்க வச்ச இவங்களுக்கு நீதான் சரியான பாடம் புகட்டணும். ஏன் இடத்துக்கே வந்துட்டியா? வாயமூடு. உன் சக்திகளை அடியோட அழிச்சிட்டேன். அந்த சாத்தான்களுக்கு இனிமே உன் குரல் கேட்காது. உன் கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் விடுதலை செய், இல்லன்னா அந்த தீய சக்திகளால நீயே அழிஞ்சிடுவ. உடனே விடுதலை செய், சீக்கிரம். இவங்களை என்ன பண்ண போறீங்க டாக்டர்? குளோனிங் பிசினஸ் எதுக்காக பண்ற? கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் தானே? பணத்துக்காக கீழ்த்தரமான வேலை செய்ய யூ டர்ட்டி பாஸ்டர்ட். மரியாதையா பேசு. இனிமே உங்களுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? இப்போ அது உண்மையை சொல்லுங்க. அதிகமா பேசாத. இன்வெஸ்டிகேஷன்ங்கிற பேரால உன்னாலதான் என் லேப் மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. டாக்டர், இனிமே நீங்க பயப்படாதீங்க. முதல்ல இவங்களை எல்லாம் தீர்த்து கட்டிட்டு உடனே இங்க இருந்து புறப்பட்டாகணும். போய் ஒரு புது லேபா உருவாக்கணும். ஆனா அந்த கிழவி சாகலனா அந்த மாதிரி எதுவும் நடக்காது. Come on.
நம்ம போய் அந்த சுவாமியை தேடலாம். இவங்க என்ன செய்யறது? செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிட்டோம். வாங்க, சீக்கிரம் வாங்க டாக்டர். அந்த சூனியக்காரங்க எல்லாம் உடனே தப்பிச்சு போயிடலாம். எங்க போறது? பேசுறதுக்கு நேரம் இல்ல, உடனே தப்பிச்சு போலாம். வாங்க. சுவாமி, அவருக்கு என்னாச்சு? இன்ஸ்பெக்டர், அவர் ஏன் இப்படி இருக்காரு? அவர் உடனே இங்க கூட்டிட்டு போயிடலாம். நாம இங்க இருந்து தப்பிக்கணும். சீக்கிரம் வாங்க சுவாமி. நசீர், come on, quick. நசீரா, இன்ஸ்பெக்டர், நசீரா, இன்ஸ்பெக்டர், அவன் என்ன கத்தியால குத்திட்டா. உனக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. எல்லாரும் கவனமா கேளுங்க. உங்க எல்லாரையும் கஷ்டப்பட்டு குளோனிங்ல உருவாக்குனது நான் தான். ஏன் பேச்சதான் நீங்க கேட்கணும். அதுங்க உன் பேச்ச கேட்காதுடா. நான் அதுங்களை அடிமையாக்கிக்கிட்டேன். அதுங்க உன்னை கொல்லாம விடாது. அந்த மந்திரக்காரி சொல்ற வார்த்தைகளை நீங்க கேட்க கூடாது. அவ உங்களை கொன்னிடுவா. அவ சொன்னதை கேட்டீங்கல்ல? உங்களுக்கு செய்வன செஞ்சு அவளை அழிச்சிருங்க. நீ கத்துறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுங்க ஏன் பேச்சுதான் கேட்கும். போய் கொல்லுங்க. ஆரம்பிங்க. நசீரா, உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போற. அந்த சூனியக்காரி பூஜை பண்ற செலவு ஒண்ணு அங்க இருக்கு.
ஒரு கன்னி பொண்ணோட ரத்தம் அந்த சிலை மேல பட்டதுன்னா அந்த சூனியக்காரியோட தீய சக்திகள் மொத்தமும் அழிஞ்சு போயிடும். நசீராவோட ரத்தம் அந்த சிலை மேல பட்டதுனால சூனியக்காரியோட சக்தி எல்லாம் அழிஞ்சு போச்சு. நம்ம உடனே இங்க இருந்து போயிடலாம் வாங்க. இந்த உலகத்துல யார் என்ன எதிர்த்தாலும் அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க. கொல்லுங்க, எல்லாரையும் கொல்லுங்க. உங்க ரத்த தாக தீர்ற வரைக்கும் கொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் என்னாச்சு? கேப்டன், கண்ணில் பட்ட மர்ம மனிதர்கள்லாம் நாங்க அழிச்சிட்டோம். நசீராவுக்கு என்னாச்சு? என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? கிளம்பலாமா இன்ஸ்பெக்டர்? சீக்கிரம் வாங்க. கமான் வாங்க. ஒரு கன்னி பொண்ணோட ரத்தம் இந்த பீடத்துல பட்டதுனால என்னோட சக்தி எல்லாம் நாசமா போச்சு. ஐம்பது வருஷங்களா நான் கஷ்டப்பட்டு சேர்த்த அத்தனை சக்திகளும் என்ன விட்டு போயிடுச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் சக்தி எனக்கு திரும்ப கிடைக்காதா? போயிடுங்க, இங்க இருந்து போயிடுங்க, என்னை விட்டுடுங்க, போயிடுங்க, போயிடுங்க. இனிமே நீங்க எல்லாரும் என்னுடைய அடிமைகள். என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாகணும். நான் சொல்றதான் கேட்டாகணும். சோனியக்காரி, அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது நிறுத்து. நான் உன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன்.
6 மணி நேரமா ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் ஆபரேஷன் நடக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குளோனிங் மனிதர்கள் அவன் ஒருத்தன் தான் பொழைச்சிருக்கான். அவன் உயிரை காப்பாத்தினா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டாக்டர் வரார். என்னாச்சு டாக்டர்? கத்தி குத்து ஆழமா விழுந்திருக்கு. அதோட நிறைய அடியும் பட்டிருக்கு. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த காயங்கள்லாம் தன்னால ஆறிடுது. அவரை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். நிறைய ரகசியங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏதோ இருந்தாலும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அதுக்கு தான் நாங்களும் முயற்சி எடுக்கிறோம். ஆபரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட ஹார்ட்டையும் அவரோட கிட்னிஸையும் ஜெனரலுக்கு தானமா கொடுக்க சொல்லிட்டாரு. அந்த ஆபரேஷன் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படி அவர் சொல்லணும்னா அவருக்கு எந்த அளவுக்கு தியாக மனப்பான்மை இருக்கணும்? நீங்க சொல்றது உண்மை. மனுஷங்களை விட அவர் எவ்வளவோ உயர்ந்தவர். அவரோட கோரிக்கை நிறைவேறினா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். இதுக்கு மேல கடவுள் கையில தான் இருக்கு. ஆச்சரியமா இருக்கு டாக்டர். தன்னோட உறுப்புகளையே தானம் கொடுக்கிறாரே, அவர் ஏன் இதெல்லாம் செய்யறாரு? அது இப்ப தேவையில்லாத விஷயம். அவர் சொன்னபடி நடந்து ஜெனரல் பொழிச்சிட்டார்னா ரியலி இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள். அவர் நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கணும்னு எல்லாரும் ஆண்டவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். அவர் உயிரோட இருக்கிறதும் சாகிறதும் இனிமே அவர் கையில தான் இருக்கு. புத்த பகவான் அருளால அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன். அப்ப அவர் சாகும்போது பாத்துக்கிட்டு இருக்கணுமா? அவரை காப்பாத்துறது நம்ம கையில இல்ல. அவருடைய மனசையும் சரீரத்தையும் அவர் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. அந்த குளோனிங் மனிதன் தன்னோட ஹார்ட்டையும் கிட்னிஸையும் எங்க அப்பாவுக்கு தானமா கொடுத்திருக்காரு. ஆபரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு. அவரோட ஹார்ட் உங்க அப்பாவுக்கு சரியா பொருந்திருச்சு. அதிசயமா அவரோட கிட்னிஸ் கூட பெர்ஃபெக்ட்டா சூட் ஆயிடுச்சு. ரியலி இட்ஸ் எ மிராக்கிள். அவரு ஐ எம் வெரி சாரி. தன்னோட உறுப்புக்கள்லாம் தானமா கொடுத்த அவரு நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு. Ha ha ha.